السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கல்வி புரட்சியாளர்கள், சமூக சேவையிலே வரலாற்றிலே இடம் பிடித்தவர்களை பற்றி பார்க்கக்கூடிய அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த மனிதர் 6 கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நடத்த கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய கல்வி சங்கத்தினுடைய தலைவராகவும், அது மட்டும் இல்லாது அவர்கள் நம்முடைய இந்தியாவினுடைய சமூக சேவைக்கான உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றவருமான ஜனாப் மூசா ராசா சாஹிப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு கல்வி என்பது ஒரு மனிதன் எந்த அளவு அடிமட்டத்தில் இருந்தாலும் வரலாற்றினுடைய உச்சாணி கொம்பில் உட்கார வைக்கக்கூடிய ஒரே சக்தி கல்விக்கு மட்டும்தான் உண்டு. அதற்கு ஒரே உதாரணம் மூசா ராசா சாஹிப் மட்டும்தான். அவர்கள் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் பிறந்தவர்கள். அவர்களுடைய பின்னணி ஒரு விவசாய குடும்பம். அப்படிப்பட்ட அந்த நபர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கல்வியினுடைய ஆர்வத்திலே எந்த அளவுக்கு உயர்ந்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கிராமத்திலே 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மதரசா ஆசமிலே தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்துவிட்டு பிரசிடென்சி காலேஜிலே BA ஆங்கிலம் மட்டுமல்லாது பொருளியல், வரலாறு, பொருளாதாரம் என எல்லா துறைகளிலுமே அவர் முடிக்கும் போது 7 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். இப்போது வரை எந்த மாணவரும் இந்த அளவு கோல்டு மெடல் வாங்கி முடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக உருவானவர்கள். அதே கல்லூரியில உதவி பேராசிரியராக அவங்க ஜாயின் பண்றாங்க. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். நாமெல்லாம் முடித்தவுடன் ஏதாவது ஒரு வேலை கிடைத்து விட்டால் அதிலேயே நாம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம ஷேக்னா ஆலா உஸ்தாத் அவர்கள் முடித்த உடனே இமாமத்து பணி கிடைக்கிறது, இது நம்மளுடைய எல்லை என்று அவர்கள் முடிவு செய்யல. தொடர்ந்து உழைக்கிறாங்க. ஒரு கல்லூரியினுடைய முதல்வராகிறாங்க. மறுபடியும் இது தன்னுடைய எல்லை என்று அவங்க முடிவு செய்யல. மறுபடியும் உழைக்கிறாங்க. பல கல்லூரிகளை உருவாக்குறாங்க, பல முதல்வர்களை உருவாக்குறாங்க. முதல்வர்களை உருவாக்கிய ஒரு சுப்ரீம் ஃபவுண்டராக ஷேக்னாவாக இன்னைக்கு இருக்காங்க. மறுபடியும் உழைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து உழைப்பவர்கள் மட்டும்தான் வரலாறு இடம்பெற முடியும். அப்படி இந்த மூசா ராசா அவர்கள் 1960 அரசு தேர்வு எழுதி ஒரு தேர்வு அதிகாரியாகவே அவங்க மாறிடுறாங்க. குஜராத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஆகுறாங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல அவங்க தலைமை ஆளுநர் ஆகுறாங்க. ஆளுநருடைய ஆலோசகராக இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து உழைத்து பல சமூக சேவைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. புதுடெல்லியில இந்தியன் இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர்னு ஒன்று உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய அந்த இஸ்லாமிய கொள்கைகள் மற்ற மாற்று மத சகோதரர்களும் தெரிஞ்சுக்கணும், நாம எப்படிப்பட்ட ஒரு தூய வழியில நம்ம பயணிக்கிறோன்றத ஒரு மிகச்சிறந்த சேவையாகவே அவங்க செய்யறாங்க. இப்படி அவங்க செய்த சேவைகளுக்காகத்தான் 2010 பத்மபூஷன் விருதை ஜனாதிபதி கையால் அவங்க வாங்குறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய உழைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண குடும்பம் தான், எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனா அவர்களுடைய கல்வி மட்டும்தான் இங்க உயர்த்திச்சே தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம நேற்றுமே நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் நமக்காக உழைக்கக்கூடிய புரட்சியாளர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா நாம முடிச்ச உடனே என்ன செய்யறோம்? இங்க நம்ம படிக்கக்கூடிய 7வது சும்ரா முடிக்கக்கூடியவங்க இருக்கீங்க, 5, 6 இருக்கீங்க. நம்ம சமுதாயத்துல முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன செய்யணுன்ற நோக்கத்துல நம்ம இருப்போம். பொதுவா இந்த டிகிரி முடிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டா, நான் முடிச்ச உடனே அத்தாவுடைய பிசினஸை பார்க்க போறேன், கடையில இருக்க போறேன், வெளிநாட்டுல எங்க மாமா இருக்காரு, அவர்கிட்ட நான் போயிட்டு என்ன செய்ய போறேன்? அந்த வேலையை பார்க்க போறேன். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதாவது 100 வருடங்களாக போராடுகிறார்கள் நம் சமுதாய மக்கள். ஆனாலும் நாம் எதிலுமே தன்னிறைவு பெறாத ஒரு கிணத்து தவளைகளாக தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த முடிவு? எல்லாமே நாம நம்மளை ஒரு குறுகிய வட்டத்துல நாம நம்மளை உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி அத்தாயிலாகிய நாம் இந்த தலைமுறைகள் இல்லாமல் கடந்த நூற்றாண்டை நம்ம விட்டுட்டோம். ஆனா இந்த நூற்றாண்டினுடைய முடிவு எந்த
உலமாக்களை எடுத்தாலும், கொடை வள்ளல்களை எடுத்தாலும், கல்வி புரட்சியை எடுத்தாலும், அல்லாஹ்வுடைய கிருபையில் அத்தாஹில்லாவினுடைய நம்மளுடைய பெயர்கள் இடம் பெறாமல் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா முடித்துவிடக் கூடாது என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.